கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். நாட்டில் இருக்கும் அரசியல் கட்சிகளின் நிதி நிலைமை குறித்த விவரங்கள் இப்போது வெளியாகியுள்ளது. அதில் ஆளும் பாஜகவுக்கும் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரசுக்கும் இடையே உள்ள பொருளாதார இடைவெளி அனைவரையும் வியக்க வைத்துள்ளது. தேர்தல் ஆணையத்திடம் அரசியல் கட்சிகள் சமர்ப்பித்துள்ள வருடாந்திர தணிக்கை அறிக்கையின்படி 2023-24 நிதியாண்டின் முடிவில் பாஜகவின் வங்கிக் கணக்கில் உள்ள இருப்பு தொகை மட்டும் சுமார் 6,900 கோடி ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பத்திரங்கள் மூலமாகவும் பிற நன்கொடைகள் மூலமாகவும் பாஜகவிற்கு மிகப்பெரிய அளவில் நிதி குவிந்துள்ளது. இந்த அறிக்கையின் மூலம் இது உறுதியாகியுள்ளது. அதே சமயம் நாட்டின் பழமையான கட்சியான காங்கிரசின் நிலைமை தலைகீழாக உள்ளது. அக்கட்சியின் வங்கி இருப்பு தொகை வெறும் 53 கோடி ரூபாய் மட்டுமே என்று கணக்கு காட்டப்பட்டுள்ளது. அதாவது பாஜகவின் கையிருப்பில் உள்ள பணத்தில் 1% குறைவாகவே காங்கிரசிடம் பணம் உள்ளது. இந்த நிதியாண்டில் காங்கிரஸ் கட்சி கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்ததை இது எதிரொலிப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். கடந்த நிதியாண்டில் தேர்தல் பத்திரங்கள் மூலம் அதிக நன்கொடை பெற்ற கட்சியாக பாஜக இருந்தது. அதே சமயம் காங்கிரசின் வங்கிக் கணக்குகள் வருமான வரித்துறையால் முடக்கப்பட்டது போன்ற நடவடிக்கைகளும் அக்கட்சியின் நிதி நிலையை கடுமையாக பாதித்துள்ளன. தேர்தல் களத்தில் மட்டுமல்லாமல் பொருளாதார களத்திலும் பாஜக அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்துள்ளது என்பதை இந்த புள்ளி விவரங்கள் தெளிவாக காட்டுகின்றன.